ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான இன்ஸ்டன்ட் அடை, ரவா அடை. நம்ம அடை விதவிதமாக பண்ணுவாங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது நம்ம நல்ல வெள்ளை ரவை யூஸ் பண்ணி செய்கிறோம். வெள்ளை ரவையில் நம்ம உப்புமா, இட்லி, தோசை, பொங்கல்னு விதவிதமாக பண்ணுவோம். இந்த மாதிரி அடையும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே ஹெல்த்தியாக நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறோம். ஸோ ஹெல்த்தியான ஒரு டிஃபனும் கூட. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்குக்கோ டின்னருக்கோ நம்ம குயிக்காக ஏதோ பிளான் பண்ணணும்னு யோசிக்கும் போது இது சட்டுன்னு ரெடி ஆயிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்லா இந்த ரவை அடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே 2 பேருக்கு அடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேங்க. 1/2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி கோதுமை மாவு சேர்க்கணும். அப்போ தான் இந்த அடை பிசைஞ்சு நம்ம தட்டி எடுத்து போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல உப்புமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளை ரவை 1/2 கப்பு, கூடவே கோதுமை மாவு 1/2 கப்பு. அடுத்தது அடமாவில் சேர்த்து பிசையறக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர். அதிகம் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் சேர்த்து பிசையும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். இது அடையில் சேர்த்து நம்ம பிசைஞ்சு செய்யும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலை, ஒரு பெரிய கேரட்டை நல்லா துருவி வச்சாச்சு. நல்ல ஒரு பெரிய வெங்காயமும் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போது அடை சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல காரமான மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை நல்ல பொடியாக நறுக்கணும், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, பொடியாக நறுக்கணும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி. இது கூட கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கணும். இந்த அடையெல்லாம் கொஞ்சம் ஹெவியான ஐட்டம். ஸோ ஜீரணத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பெருங்காயம்லாம் மஸ்ட்டு. நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும். நான் இங்கே ஜிபிசி பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது நல்ல வெள்ளை ரவை, அளந்தெடுத்து ரெடியாக வச்சுருந்த வெள்ளை ரவை, உப்புமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளை ரவை சேர்த்தாச்சு. கூடவே அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு கோதுமை மாவு, வீட் ஃப்ளார், கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர், பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், துருவி ரெடியாக வச்சுருந்த நல்ல ஒரு பெரிய சைஸ் கேரட், நல்ல ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, ஒரு 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. அது நல்ல பொடியாக நறுக்குன 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். அடுத்தது மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. மிஸ் பண்ணாமல் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கங்க. வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஜீரணத்தையும் அதிகப்படுத்தும். இங்கே நான் ஜிபிசி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த பெருங்காயமோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இப்போ கொஞ்ச நாளாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தயிரும் விட்டுருக்குறோம். இங்கே நம்ம அடைக்கி தட்டுற மாதிரி பிசைகிறோம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். தண்ணி விட்டு ரொம்ப கரைச்சி விட்டுறாதீங்க, பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். இது இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், அந்த ரவை கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். இப்போ அந்த டைம் கேப்பில் நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிடலாம். இங்கே தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இந்த தோசை தவாவோட லிங்க் நிறைய பேர் கேட்குறீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ அடுத்தது 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் பிசைஞ்சு விட்டாச்சு. இங்கே அடை தட்டுறதுக்கு வாழை இலை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுறலாங்க. ஸோ அடை நம்ம ஈஸியாக தட்டி எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். வாழை இலை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம பட்டர் பேப்பர் அல்லது ஆயில் கவர் கூட யூஸ் பண்ணலாங்க. பட் பனானா லீஃப் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. அந்த இலையோடு சேர்த்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கிறோம், அந்த டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அடையெல்லாம் தட்டும் போது வாழை இலை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா தட்டியாச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ இங்கே தோசைக்கல்லும் நல்லா சூடாயிடுச்சு.
கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுருவோம். இப்போ அப்படியே அந்த இலையோடு எடுத்து நம்ம தோசைக்கல் மேலே திருப்பி வச்சு விட்டுருவோம். ஒரு 30 செகண்ட் அப்படியே இருக்கட்டுங்க. அப்புறம் அழகாக நம்ம இலையை உரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக உரிச்சு எடுத்தாச்சு. இந்த இலையை நம்ம மறுபடியும் அடை தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம அடை குக் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் திக்காக போட்டிருக்கிறோம். ஸோ உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரணும்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் எண்ணெய் தடவி விட்டு திருப்பி போட்டு பொறுமையாக குக் பண்ணி எடுப்போங்க. நல்ல கிறிஸ்பியாக வெந்துடும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அடை நல்லா 2 சைடும் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த அடையும் நம்ம தோசைக்கல்லில் போட்டு விட்டு எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக நல்ல சூப்பரான இன்ஸ்டன்ட் ரவா அடை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த அடையில் நல்ல உப்பு, காரம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ஸோ இதை அப்படியே சாப்பிடலாம். சட்னிக்கு தேவையில்லை. பட்டு சட்னி வேணும்னு விருப்பப்படுறவங்க சட்னியும் சேர்த்து சாப்பிட்லாங்க. இங்கே நான் நல்ல ஒரு தேங்காய் சட்னியும் கேப்சிகம் சட்னியும் வச்சுருக்கிறேன். இந்த கேப்சிகம் சட்னி ரெசிபி எல்லாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்காங்க. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் டிஃபன் ரெசிபி இது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம ரவையில் எப்போவும் உப்புமாவே பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக அடையெல்லாம் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் இதில் காய்கறி எல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம இங்கே கேரட் சேர்த்துருக்குறோம். இது போக நம்ம முட்டைக்கோஸ் சேர்க்கலாம், கீரை சேர்க்கலாம். ஸோ அதெல்லாம் உங்கள் விருப்பம், உங்களோட க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் இதில் காய்கறி வேறு எந்த காய்கறி உங்களுக்கு சேர்க்க விருப்பமோ அதை சேர்த்து நீங்கள் அழகாக குக் பண்ணலாம். செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.